என் தங்கமே, உன் வீட்டில் சில சமயம் எந்த அசைவும் இல்லாமல் ஒரு பொருள் திடீரென கீழே விழுகிறதா? அந்த நொடி உன் மனம் திடுக்கிடுகிறதா, அல்லது ஏன் இப்படிச் நடக்கின்றன என்று கேள்வி எழுகிறதா? முதலில் ஒன்று நினைவில் வைத்துக்கொள். எல்லா நிகழ்வுகளும் பயத்துக்கான காரணம் அல்ல. சில நேரங்களில் நிகழ்வுகள் நம்மை விழிக்க வைக்கும் நினைவூட்டல்கள் மட்டுமே. அவற்றை எப்படி உணர்கிறோம் என்பதே முக்கியம். என் தங்கமே, இந்த உலகம் முழுவதும் ஆற்றலால் நிரம்பியது. மனிதனின் மனமும் வீட்டின் சூழலும் இயற்கையின் இயக்கமும் எல்லாம் ஒன்றோடொன்று இணைந்தவை. சில நேரங்களில் பொருள் விழுவது சாதாரண காரணங்களால் கூட நடக்கலாம். காற்று, சமநிலை மாறுதல், ஈர்ப்பு விசை. ஆனால் அந்த நொடி உன் உள்ளத்தில் ஏதோ ஒரு உணர்வு எழுகிறதென்றால் அதை நீ கவனிக்க வேண்டும். பயமாக அல்ல, விழிப்பாக. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ நீண்ட நாட்களாக அடக்கி வைத்த உணர்வுகள் இருக்கிறதா? சொல்லாத வார்த்தைகள், அழாத கண்ணீர், விட்டுவிடாத வலி. அவை எல்லாம் மனதில் மட்டும் அல்ல, உன்னைச் சுற்றியுள்ள சூழலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் வெளிப்படும் போது அது உனக்கு என்னை கவனி என்று சொல்லும் சின்னமாக மாறும். அதுதான் உண்மையான செய்தி. என் தங்கமே, ஒரு பொருள் விழுந்த நொடியிலேயே தீய அர்த்தம் தேடாதே. உலகம் நம்மை பயப்பட வைக்க விரும்பும். ஆனால் சக்தி எப்போதும் பயமுறுத்தாது. அது நினைவூட்டும். நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா? உன் மனம் எங்கேயோ சிதறிக்கிடக்கிறதா? அந்த நொடி உன்னை இங்கே கொண்டு வரத்தான். இப்போதைய தருணத்துக்கு. என் தங்கமே, வீடு என்பது சுவர் மட்டும் அல்ல. அது உன் மனநிலையின் பிரதிபலிப்பு. வீட்டில் எப்போதும் பதற்றம், கவலை, பேசப்படாத மௌனம் இருந்தால் அந்த சூழல் கனமாகும். அந்த கணத்தை நீ உணராமல் இருந்தால் ஏதோ ஒரு நிகழ்வு உன் கவனத்தை ஈர்க்கும். அதில் பயம் இல்லை. அது உன்னை மீண்டும் ஒழுங்குபடுத்தும் முயற்சி. என் தங்கமே, அம்மனின் சக்தி அல்லது தெய்வீக ஆற்றல் என்று சொல்வது எல்லாம் வெளியில் இருந்து வந்து நம்மை அச்சுறுத்தும் ஒன்றல்ல. அது நம்முள் இருக்கும் ஒழுங்கு, பாதுகாப்பு, தைரியம். அது நம்மை காப்பாற்றும் விதமாகவே வெளிப்படும். ஒரு பொருள் விழுந்த பிறகு உனக்கு திடீரென மனம் அமைதியாகி இருந்தால், அல்லது ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்ற தெளிவு வந்திருந்தால், அதுவே அந்த ஆற்றலின் வேலை. என் தங்கமே, நீ அந்த நொடியை எப்படி எதிர்கொள்கிறாய் என்பது தான் முக்கியம். அலறி, பயந்து, எதிர்மறை எண்ணங்களில் மூழ்கினால் நீ உன் சக்தியை நீயே சிதறடிக்கிறாய். ஆனால் அமைதியாக நின்று ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து உன் மனதை இங்கே கொண்டு வந்தால் அந்த நிகழ்வு உனக்கு ஒரு வழிகாட்டியாக மாறும். என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை நிறுத்தி கேட்கும். நீ உன்னை கவனிக்கிறாயா என்று. அந்த கேள்வி வார்த்தைகளில் வராது, நிகழ்வுகளாக வரும். பொருள் விழுவது, மின்சாரம் தடைபடுவது, திடீர் மௌனம். இவை எல்லாம் உன்னை பயமுறுத்த அல்ல, உன்னை சீரமைக்க. என் தங்கமே, நீ நினைவில் வைத்துக்கொள். பாதுகாப்பு என்றால் எல்லாம் சரியாக நடப்பது அல்ல. தவறுகள் நடந்தாலும் நீ பாதுகாப்பாக உணர்வது. அந்த உணர்வு உன் உள்ளே உருவாக வேண்டும். வெளியில் நடந்த ஒரு சிறிய நிகழ்வுக்கு உன் உள்ளம் உடைந்து போகிறதென்றால் அது வெளிப்புற சக்தி இல்லை. அது உன் உள்ளே தேங்கியுள்ள பயம். என் தங்கமே, வீட்டில் ஒரு பொருள் விழுந்த பிறகு நீ என்ன செய்தாய்? உடனே அதை எடுத்தாயா, அல்லது நின்று பார்த்தாயா? அந்த நொடி உன் மனம் என்ன சொன்னது? அதை கேள். உன் உள்ளுணர்வு தான் உனக்கு உண்மையான செய்தியைச் சொல்வது. மற்றவர்கள் சொல்வது எல்லாம் கதைகள். உன் உணர்வுதான் உண்மை. என் தங்கமே, தெய்வீகம் என்றால் அற்புதங்கள் மட்டும் அல்ல. ஒழுங்கு, அமைதி, தெளிவு. உன் வீட்டில் அடிக்கடி இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறதென்றால் முதலில் உன் வீட்டை ஒழுங்குபடுத்து. தேவையில்லாத பொருட்களை அகற்று. சுத்தம் செய். காற்று, ஒளி, அமைதி உள்ளே வரட்டும். இது ஆன்மீகமும் தான், நடைமுறையும் தான். என் தங்கமே, நீ பயத்தை உணவாக கொடுத்தால் பயம் வளரும். நீ விழிப்புணர்வை வளர்த்தால் அமைதி வளரும். எந்த நிகழ்வையும் உன் வளர்ச்சிக்கான சின்னமாக மாற்றிக்கொள்ளும் சக்தி உனக்கு இருக்கிறது. அதுதான் உண்மையான பாதுகாப்பு. என் தங்கமே, அம்மனின் அருள் அல்லது சக்தி என்று சொல்வது உன்னை நம்பிக்கையுடன் நிற்க வைக்கும் ஆற்றல். அது உன்னை பயப்படாதே என்று சொல்லும். உன்னை கவனி என்று சொல்லும். உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்து என்று சொல்லும். அதைத்தான் நீ கேட்க வேண்டும். என் தங்கமே, நீ இப்போது இந்த வார்த்தைகளை வாசிக்கிறாயா? அதுவே உன் விழிப்புணர்வு. வெளியில் என்ன நடந்தாலும் உன் உள்ளே அமைதி இருக்கிறதென்றால் எதுவும் உன்னை பாதிக்க முடியாது. ஒரு பொருள் விழுந்தது என்றால் அது ஒரு பொருள்தான்.
ஆனால் அந்த நொடி உனக்கு கொடுத்த உணர்வு தான் முக்கியம். என் தங்கமே, நீ எந்த நேரத்திலும் பாதுகாப்பற்றவன் அல்ல. உன் வாழ்க்கை உன்னை காக்கும் விதமாகவே அமைந்திருக்கிறது. நீ அதை புரிந்துகொண்டால் நிகழ்வுகள் உன்னை பயமுறுத்தாது. அவை உன்னை வழிநடத்தும். என் தங்கமே, இனி இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தால் பயந்து கதைகளை தேடாதே. உன் மனதை தேடு. உன் உடலை கேள். உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்து. அதுதான் உண்மையான ஆன்மீகம். அதுதான் உண்மையான சக்தி. என் தங்கமே, அமைதி உள்ள இடத்தில் குழப்பம் தங்காது. தெளிவு உள்ள மனதில் பயம் நிலைக்காது. நீ அமைதியை தேர்ந்தெடு. உன் வீட்டிலும் உன் மனத்திலும். அப்போது எந்த நிகழ்வும் உன்னை அச்சுறுத்தாது. அனைத்தும் உன்னை விழிக்க வைக்கும். என் தங்கமே, இப்படி ஒரு நிகழ்வு நடந்த பிறகு நீ உன் வீட்டையே சந்தேகமாக பார்க்க ஆரம்பிக்காதே. சுவர்களுக்கு நினைவுகள் இருக்கும். ஆனால் அவை உன்னை காயப்படுத்த வருவதில்லை. அவை உன்னோடு வாழ்ந்த உணர்வுகளை பிரதிபலிக்க மட்டுமே செய்கின்றன. நீ சிரித்த நாள்களும் நீ அழுத நாள்களும் நீ மௌனமாக இருந்த தருணங்களும் அந்த இடத்தில் பதிந்திருக்கும். அந்த பதிப்புகள் கனமாகும் போது சூழல் உன்னிடம் பேச முயற்சிக்கும். அது உன்னை பயமுறுத்தும் மொழியில் அல்ல, உன்னை விழிக்க வைக்கும் மொழியில். என் தங்கமே, நீ அந்த நொடியை நினைத்து பார்த்தால் பொருள் விழுந்த சமயம் உன் மனம் எங்கே இருந்தது? ஏதோ ஒன்றில் ஆழமாக மூழ்கியிருந்தாயா? கவலை, கோபம், பயம், குழப்பம். அந்த மனநிலையிலேயே நிகழ்வு நடந்திருந்தால் அது ஒரு தட்டுப்பாடு போல. உன்னை இப்போதைக்கு கொண்டு வர, நீ இங்கே இருக்கிறாயா என்று கேட்க. என் தங்கமே, சில நேரங்களில் நாம் உடலோடு ஒரு இடத்தில் இருப்போம். ஆனால் மனம் எங்கோ தூரத்தில் சிக்கியிருக்கும். அந்த இடைவெளியை நிரப்பவே சில சம்பவங்கள் நடக்கும். அது தெய்வீகமாக தோன்றலாம். ஆனால் அதன் நோக்கம் மிக எளிது. உன் கவனத்தை உன்னிடம் திருப்புவது. என் தங்கமே, நீ இதை கேள்விப்பட்டிருப்பாய். மனிதன் உள்ளே குழப்பமாக இருந்தால் வெளியில் ஒழுங்கு குலையும். அது ஒரு விதி போல. வீட்டில் பொருட்கள் அடுக்கில்லாமல் இருக்கும். விஷயங்கள் தவறான நேரத்தில் தவறான இடத்தில் நடக்கும். அது எல்லாம் உன்னை திட்ட வரவில்லை, உன்னை ஒழுங்குபடுத்த வரத்தான். என் தங்கமே, நீ உடனே பரிகாரம், பூஜை, பயம் என்று ஓட வேண்டாம். முதலில் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிடு. உன் உடலை தளர்த்திக்கொள். உன் இதய துடிப்பை கவனி. அந்த நொடியிலேயே உனக்கு புரியும், இது பயப்பட வேண்டிய விஷயமா அல்லது கவனிக்க வேண்டிய செய்தியா என்று. என் தங்கமே, தெய்வீகம் எப்போதும் நம்மை அச்சுறுத்தும் முகமூடி அணியாது. அது நம்மை காக்கும் முகத்துடன் தான் வரும். ஒரு குழந்தையை அம்மா கூப்பிடும் போது கூட சில நேரங்களில் சத்தமாக கூப்பிடுவாள். அதற்காக அந்த கூப்பிடுதல் தீமையா? இல்லை, கவனத்துக்கான அழைப்பு. என் தங்கமே, நீ உன் வீட்டில் சுத்தம் செய்திருக்கிறாயா? தூசி மட்டும் அல்ல, மனசு நிறைந்திருக்கும் கனமும். பழைய காகிதங்கள், தேவையில்லாத பொருட்கள், பயன்படுத்தாத நினைவுகள். இவையெல்லாம் சேர்ந்து சூழலை கனமாக்கும். நீ அவற்றை வெளியேற்றும் போது உன் மனமும் லேசாகும். அப்போது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தானாகவே குறையும். என் தங்கமே, சிலர் உடனே யாரோ ஏதோ செய்திருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அந்த வார்த்தைகள் உன் மனத்தில் பய விதைகளை விதைக்கும். பயம்தான் மிக பெரிய சக்தி உறிஞ்சுபவன். அதனால் மற்றவர்களின் கதைகளை உன் வாழ்க்கைக்குள் அனுமதிக்காதே. உன் அனுபவத்தின் அர்த்தத்தை நீயே கண்டுபிடி. என் தங்கமே, நீ கவனித்தால் புரியும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்த பிறகு சில நேரங்களில் ஒரு தெளிவு வரும். இந்த வேலை இனி செய்யக்கூடாது, அல்லது இந்த மனிதரிடமிருந்து விலக வேண்டும், அல்லது எனக்கு ஓய்வு தேவை. அந்த தெளிவை நீ மதிக்க வேண்டும். அதுவே உண்மையான செய்தி. என் தங்கமே, உன் வீட்டில் ஒளி இருக்கட்டும். விளக்கின் ஒளி மட்டும் அல்ல, சிரிப்பின் ஒளி, அமைதியின் ஒளி. தேவையில்லாத சத்தங்களை குறை. தேவையில்லாத விவாதங்களை நிறுத்து. வீட்டை ஒரு பாதுகாப்பான இடமாக மாற்று. அப்போது எந்த சக்தியும் குழப்பமாக வெளிப்படாது. என் தங்கமே, நீ உன் உடலையும் கவனி. அதிக சோர்வு, தூக்கமின்மை, தொடர்ச்சியான மன அழுத்தம் இருந்தால் அது உன் சுற்றியுள்ள சூழலிலும் பிரதிபலிக்கும். உன் உடலுக்கு ஓய்வு கொடு. தண்ணீர் குடி. நேரம் தவறாமல் உணவு உண்டு. இது ஆன்மீகத்துக்கு எதிரானது அல்ல, இது ஆன்மீகத்தின் அடிப்படை. என் தங்கமே, நீ நினைவில் வைத்துக்கொள். பாதுகாப்பு என்றால் எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதல்ல. நிகழ்வுகள் நடந்தாலும் நீ உன்னை இழக்காமல் இருப்பதே பாதுகாப்பு. ஒரு பொருள் விழுந்தது என்றால் அது உன் மதிப்பை, உன் வாழ்க்கையை, உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது.
என் தங்கமே, சில நேரங்களில் வீட்டில் பொருள் விழுந்த பிறகு நீ தனியாக இருப்பது போல உணரலாம். அது தனிமை அல்ல. அது உள்ளே திரும்பும் தருணம். அந்த தருணத்தில் நீ உன்னோடு நீ பேசினால் பல பதில்கள் கிடைக்கும். அவை வெளியே இருந்து வராது. உன் உள்ளே இருந்து தான் வரும். என் தங்கமே, உன் வீட்டை நீ நேசிக்க கற்றுக்கொள். அது உன்னை தாங்கிய இடம். உன் சோர்வை பார்த்த இடம். உன் மௌனத்தை கேட்ட இடம். அதனால் அது உன்னிடம் பேசும்போது அதை எதிரியாக பார்க்காதே. அது உன் துணை. என் தங்கமே, இனி இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்தால் உடனே ஒரு சிறிய அமைதியான செயல் செய். தரையை சுத்தம் செய். ஜன்னலை திறந்து காற்றை உள்ளே விடு. மென்மையான இசை போடு. உன் மனம் அமைதியாகும். சூழலும் அதையே பின்பற்றும். என் தங்கமே, தெய்வீக சக்தி என்றால் பயத்தின் நிழல் அல்ல. அது விழிப்பின் வெளிச்சம். வெளிச்சம் வந்த இடத்தில் நிழல் தானாகவே பின்னோக்கி செல்லும். நீ வெளிச்சத்தை தேர்ந்தெடு. உன் எண்ணங்களில், உன் வீட்டில், உன் வாழ்க்கையில். என் தங்கமே, நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். உன் வாழ்க்கை உன்னை எதிர்த்து இயங்கவில்லை. அது உன்னை சரியான இடத்துக்கு அழைத்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் அந்த அழைப்பு மென்மையாக இருக்கும். சில நேரங்களில் திடுக்கிட வைக்கும். ஆனால் நோக்கம் ஒன்று தான். உன்னை நீயே சந்திக்க வைப்பது. என் தங்கமே, பயத்தை விட புரிதலை பெரிதாக்கு. புரிதல் வந்தால் நிகழ்வுகள் உன்னை அச்சுறுத்தாது. அவை உன்னை வழிநடத்தும். நீ அந்த வழியில் நம்பிக்கையுடன் நட. உன் வீட்டும் உன் மனமும் உன் வாழ்க்கையும் மெதுவாக ஒழுங்கு பெறும். என் தங்கமே, நீ இப்போது இதை வாசிக்கும்போது கூட உன் உள்ளே ஒரு மென்மையான அசைவு இருக்கலாம். அது பயமல்ல. அது விழிப்புணர்வு. நீ இதுவரை கவனிக்காமல் விட்ட சில விஷயங்களை இப்போது உன் மனம் மெதுவாக பார்க்கத் தொடங்குகிறது. அதுதான் மாற்றத்தின் ஆரம்பம். மாற்றம் என்றால் வெளியில் எதுவும் உடைந்து போக வேண்டும் என்பதல்ல. உள்ளே ஏதோ ஒன்று சரியான இடத்தில் அமர்வது. என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் நம்மோடு பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் நாம் கேட்க தயாராக இல்லை. வேலை, பொறுப்பு, கவலை, எதிர்பார்ப்பு என்று ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த குரல் மங்கிவிடுகிறது. அப்போது வாழ்க்கை கொஞ்சம் சத்தமாக பேசும். அது ஒரு நிகழ்வாக வரும். ஒரு திடீர் அமைதியாக வரும். ஒரு பொருள் விழும் சத்தமாக கூட வரும். என் தங்கமே, அந்த சத்தம் உன்னை அச்சுறுத்தவில்லை. அது உன்னை நிறுத்தியது. அந்த நிமிடம் நீ ஓடவில்லை. சிந்தித்தாய். சுற்றி பார்த்தாய். அந்த நொடியில்தான் நீ உண்மையில் உயிருடன் இருந்தாய். இதைத்தான் வாழ்க்கை உனக்கு நினைவூட்டியது. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாயா? எல்லாம் உன் திட்டப்படி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? அந்த பிடிவாதம் தான் மனதில் அழுத்தமாக மாறும். அந்த அழுத்தம் சூழலிலும் வெளிப்படும். ஏதோ ஒன்று வழுக்கி விழும். ஏதோ ஒன்று இடம் மாறும். அது உனக்கு சொல்வது ஒன்றே. கொஞ்சம் தளர்ந்து விடு. என் தங்கமே, தளர்வது தோல்வி அல்ல. தளர்வது நம்பிக்கை. இந்த உலகம் உன்னை தாங்கும் என்ற நம்பிக்கை. நீ எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உணர்வு வந்தால் உன் உடலும் உன் மனமும் உன் வீட்டும் ஒன்றாக சீராகும். என் தங்கமே, சிலர் சொல்வார்கள், இது ஒரு குறி என்று. ஆமாம், இது ஒரு குறிதான். ஆனால் அது தீமைக்கான குறி அல்ல. அது உன்னிடம் இருந்து உனக்கே வரும் குறி. உன் உள்ளுணர்வு உன்னை தட்டி எழுப்பும் ஒரு முறை. என் தங்கமே, நீ அந்த குறியை எப்படி வாசிக்கிறாய் என்பதே முக்கியம். பயத்தின் மொழியில் வாசித்தால் உலகமே அச்சமாகத் தோன்றும். புரிதலின் மொழியில் வாசித்தால் உலகமே ஒரு வழிகாட்டியாக மாறும். தேர்வு உன்னிடமே. என் தங்கமே, நீ உன் வீட்டில் தனியாக இருக்கும்போது கூட நீ தனியாக இல்லை. உன் சுவாசம் உன்னோடு இருக்கிறது. உன் இதய துடிப்பு உன்னோடு இருக்கிறது. உன் விழிப்புணர்வு உன்னோடு இருக்கிறது. இதை உணர்ந்தால் எந்த நிகழ்வும் உன்னை தனிமைப்படுத்த முடியாது. என் தங்கமே, சில நேரங்களில் பொருள் விழுந்த பிறகு ஒரு விசித்திரமான அமைதி வரும். அந்த அமைதியை நீ கவனித்திருக்கிறாயா? அது பயத்துக்கு பின் வரும் அமைதி அல்ல. அது புரிதலுக்கு பின் வரும் அமைதி. அந்த அமைதி தான் உண்மையான அருள். என் தங்கமே, நீ அந்த அமைதியில் ஒரு சிறிய பிரார்த்தனை செய்தால் கூட அது வார்த்தைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி என்ற ஒரு உணர்வு போதும். நன்றி என்ற உணர்வு வந்த இடத்தில் பயம் தங்காது. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை சற்று மெதுவாக பார்த்தால் புரியும். பல நிகழ்வுகள் உன்னை காப்பாற்றியிருக்கின்றன. ஆனால் அந்த நேரத்தில் நீ அதை புரிந்திருக்க மாட்டாய். பின்னால் திரும்பி பார்த்தால் தான் அர்த்தம் தெரியும். இப்போதும் அதே தான்.
இன்றைய சிறிய நிகழ்வு நாளைய பெரிய புரிதலாக மாறலாம். என் தங்கமே, உன் மனதில் அடிக்கடி குழப்பம் வந்தால் உன் வீட்டில் ஒரு சிறிய ஒழுங்கு மாற்றத்தைச் செய். பொருட்களின் இடம் மாறட்டும். ஜன்னல்கள் திறக்கட்டும். வெளிச்சம் உள்ளே வரட்டும். வெளிச்சம் வந்த இடத்தில் குழப்பம் தானாகவே கரையும். என் தங்கமே, நீ உன் எண்ணங்களை சற்று கவனி. எதுவும் கெட்டதாக நடக்குமோ என்ற எண்ணம் வந்தால் அதையே உடனே பிடித்து மாற்று. எதுவும் எனக்கு நல்லதற்காகத்தான் நடக்கிறது என்று மெதுவாகச் சொல்லிக்கொள். இந்த வார்த்தைகள் சூனியம் அல்ல. இது உன் மனதை ஒழுங்குபடுத்தும் ஒரு வழி. என் தங்கமே, நீ நினைப்பதை விட நீ மிகவும் வலிமையானவன். உன் மனம் அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கையும் அமைதியாகும். வெளியில் சிறு குழப்பங்கள் இருந்தாலும் உள்ளே உறுதியான நிலை இருந்தால் எதுவும் உன்னை குலைக்க முடியாது. என் தங்கமே, தெய்வீக சக்தி என்று நாம் சொல்வது வானில் இருந்து இறங்கி வரும் ஒரு ஒளி அல்ல. அது உன் மனதில் உருவாகும் தெளிவு. உன் இதயத்தில் பிறக்கும் தைரியம். உன் செயல்களில் வெளிப்படும் கருணை. இதுதான் உண்மையான அருள். என் தங்கமே, நீ பயப்படாமல் இருந்தால் பல கதைகள் தானாகவே உன் வாழ்க்கையிலிருந்து விலகும். பயத்தை வைத்து கொண்டே நம்பிக்கையை எதிர்பார்க்க முடியாது. நம்பிக்கையை தேர்ந்தெடுத்தால் பயத்திற்கு இடமே இருக்காது. என் தங்கமே, உன் வீட்டில் நடந்த அந்த சிறிய நிகழ்வு இப்போது உனக்கு ஒரு பாடமாக மாறியிருக்க வேண்டும். அது உன்னை நிறுத்தியது. உன்னை சிந்திக்க வைத்தது. உன்னை உன்னோடு சந்திக்க வைத்தது. இதைவிட பெரிய அருள் வேறு என்ன? என் தங்கமே, வாழ்க்கை உன்னை தண்டிக்க வரவில்லை. அது உன்னை வளர்க்க வருகிறது. சில நேரங்களில் அந்த வளர்ச்சி மென்மையாக இருக்கும். சில நேரங்களில் சற்றே திடுக்கிட வைக்கும். ஆனால் நோக்கம் ஒன்று தான், உன்னை முழுமையாக்க. என் தங்கமே, இனிமேல் நீ எந்த நிகழ்வையும் பார்த்து உடனே முடிவு செய்யாதே. சிறிது நேரம் கொடு. சுவாசி. கவனி. உன் உள்ளே கேள். பதில் வெளியில் இருந்து வராது. அது உன் உள்ளே இருந்து தான் வரும். என் தங்கமே, நீ பாதுகாப்பில் தான் இருக்கிறாய். இந்த உலகம் உன்னை எதிரியாக பார்க்கவில்லை. அது உன்னை ஒரு பயணியாக பார்க்கிறது. அந்த பயணத்தில் சில தடுமாற்றங்கள் இருக்கும். சில திடீர் நிறுத்தங்கள் இருக்கும். ஆனால் நீ விழுந்து போகவே இல்லை. நீ கற்றுக்கொண்டே செல்கிறாய். என் தங்கமே, இந்த உண்மையை நீ மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். உன்னை அச்சுறுத்தும் எந்த நிகழ்வும் உன் வாழ்க்கையின் இறுதி அல்ல. அது ஒரு இடைநிறுத்தம். அந்த இடைநிறுத்தத்தில் நீ விழிப்புணர்வை தேர்ந்தெடுத்தால் உன் பாதை இன்னும் தெளிவாகும். என் தங்கமே, அமைதி என்பது வெளியில் தேட வேண்டிய ஒன்று அல்ல. அது உன் உள்ளே இருக்கிறது. நீ அதை நினைவில் வைத்த நொடியில் வெளியில் நடப்பவை அனைத்தும் தங்கள் அதிகாரத்தை இழக்கும். நீ அமைதியாக இருந்தால் உன் வீட்டும் உன் வாழ்க்கையும் உன் நாள்களும் அமைதியாகும். என் தங்கமே, நீ அமைதியாக இருந்தால் தான் வாழ்க்கை உன் காதில் மெதுவாக பேசும். அந்த மென்மையான குரலை கேட்க பழகினால் பெரிய சத்தங்கள் தேவையில்லை. பயமுறுத்தும் அறிகுறிகள் தேவையில்லை. எல்லாமே ஒரு சீரான ஓட்டமாக மாறும். நீ அதை உணர ஆரம்பித்தால் உன் உள்ளே ஒரு நிம்மதி நிலை கொள்ளும். என் தங்கமே, நீ உன்னை தானே குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? என்னால சரியா செய்ய முடியல, எனக்கு எப்போதும் இப்படித்தான் என்று மனதில் ஓடும் வார்த்தைகள் உன் ஆற்றலை மெதுவாக குறைக்கும். அந்த வார்த்தைகள் தான் முதலில் கீழே விழ வேண்டும். அவை விழுந்து உடைந்தால் தான் உன் உள்ளே புதிய வலிமை பிறக்கும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் சில மனிதர்களை பிடித்து கொண்டு இருக்கிறாயா? அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாத போதும். அந்த பிடிப்பே உன் சோர்வின் காரணமாக இருக்கலாம். வாழ்க்கை சில நேரங்களில் ஒரு சின்ன நிகழ்வின் மூலம் உனக்குச் சொல்வது இதுதான். எல்லாவற்றையும் சுமக்க வேண்டாம். தேவையில்லாத பாரங்களை இறக்கி வை. என் தங்கமே, உன் மனம் எப்போதும் கடந்த காலத்தில் சிக்கி இருந்தால் தற்போதைய தருணம் உன்னை தட்டி அழைக்கும். அந்த அழைப்பு சில நேரங்களில் உனக்கு அசாதாரணமாக தோன்றும். ஆனால் அது உன்னை இங்கே கொண்டு வரத்தான். இப்போது சுவாசிக்க. இப்போது வாழ. என் தங்கமே, நீ உன் சுவாசத்தை கவனித்து பார்த்தாயா? கவலை அதிகமான நாட்களில் அது வேகமாக இருக்கும். அமைதி அதிகமான நாட்களில் அது மென்மையாக இருக்கும். சுவாசமே உனக்கு ஒரு வழிகாட்டி. அது சரியான இடத்தில் வந்தால் உன் எண்ணங்களும் தானாகவே சரியாகும். என் தங்கமே, நீ ஒரு நாள் கூட உன்னிடம் நன்றி சொல்லியிருக்கிறாயா? நீ உயிருடன் இருக்கிறாய். நீ உணர்கிறாய். நீ கற்றுக்கொள்கிறாய். இவை எல்லாம் சாதாரணம் அல்ல. இந்த உணர்வை மனதில் வைத்து கொண்டால் சிறிய நிகழ்வுகள் பெரிய பயமாக மாறாது.
என் தங்கமே, வாழ்க்கை உனக்கு எப்போதும் ஒரு தேர்வை தரும். பயமா புரிதலா, கோபமா அமைதியா, பிடித்துக்கொள்வதா விடுவிப்பதா? அந்த தேர்வுகளை நீ தினமும் செய்கிறாய். ஒரு பொருள் விழுந்த நொடியிலும் கூட நீ அலறினாயா அல்லது அமைதியாக அதை எடுத்தாயா? அந்த நொடியிலேயே உன் தேர்வு தெரியும். என் தங்கமே, நீ அமைதியை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கை உனக்கு மெதுவாக திறக்கும். கதவுகள் சத்தமில்லாமல் திறக்கும். பதில்கள் உள்ளே இருந்து வரும். உனக்கு இனி வெளியே தேட வேண்டிய அவசியம் இருக்காது. என் தங்கமே, சில நேரங்களில் நீ மிகவும் சோர்வாக உணரலாம். அது உன் வலிமை குறைந்ததாலல்ல, நீ நீண்ட நாட்களாக உன்னை கவனிக்காமல் இருந்ததால்தான். அந்த சோர்வை ஒரு தோல்வியாக பார்க்காதே. அது ஓய்வுக்கான அழைப்பு. என் தங்கமே, ஓய்வு என்பது தப்பிப்பது அல்ல, அது புதுப்பிப்பு. நீ ஓய்வெடுத்தால் உன் ஆற்றல் திரும்பும். உன் பார்வை தெளிவாகும். அப்போது உலகம் உன்னை எதிர்த்து நிற்பதாக தோன்றாது. அது உன்னோடு சேர்ந்து நடப்பதைப் போல தெரியும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்று நடந்ததை இன்றைக்கு இழுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை. இன்று உன் கையில் இருக்கிறது. இந்த நொடி உன் கையில் இருக்கிறது. அதை மென்மையாக பிடி. என் தங்கமே, நீ உன் வீட்டில் ஒரு மூலையில் அமைதியாக உட்கார்ந்து எதுவும் செய்யாமல் சில நிமிடங்கள் இருந்தால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? உன் மனம் முதலில் சத்தம் போடும். பின்னர் மெதுவாக சோர்ந்து அமைதியாகும். அந்த அமைதியில் தான் நீ உன்னை உணருவாய். என் தங்கமே, உன்னை நீ உணர்ந்த பிறகு வெளியில் நடப்பவை உன்னை அதிகமாக பாதிக்காது. ஒரு பொருள் விழுந்தாலும் நீ அதில் ஒரு பாடத்தை பார்க்கிறாய். ஒரு தடை வந்தாலும் நீ அதில் ஒரு திசையை பார்க்கிறாய். என் தங்கமே, நீ இதுவரை நினைத்ததை விட வாழ்க்கை மிகவும் கருணையுடையது. அது உன்னை தள்ளவில்லை, உன்னை திருப்புகிறது. தவறான பாதையில் சென்றால் ஒரு சிறிய தடையை வைக்கும். அதுவே அருள். என் தங்கமே, நீ அந்த அருளை அடையாளம் காண கற்றுக்கொண்டால் பயம் உன் வாழ்க்கையிலிருந்து மெதுவாக விலகும். பயம் விலகும் போது உன் முகத்தில் ஒரு மென்மையான நம்பிக்கை தோன்றும். அந்த நம்பிக்கை தான் உன் உண்மையான பாதுகாப்பு. என் தங்கமே, நீ யாரையும் போல ஆக வேண்டிய அவசியம் இல்லை. உன் பயணம் உன்னுடையது. உன் வேகம் உன்னுடையது. மற்றவர்களின் கதைகளை உன் வாழ்க்கையோடு ஒப்பிடாதே. ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரம் உண்டு. என் தங்கமே, நீ உன் மனதை மென்மையாக பிடித்துக்கொள். கடுமையாக கட்டுப்படுத்த முயற்சிக்காதே. அது ஒரு குழந்தை போல. அன்பாக வழிநடத்தினால் அது உன்னோடு சேர்ந்து நடக்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் உடனடி அர்த்தம் கிடைக்காது. சில அர்த்தங்கள் காலம் எடுத்துக்கொள்ளும். இன்று புரியாத ஒன்று நாளை தெளிவாகும். அதுவரை பொறுமை தான் உன் துணை. என் தங்கமே, பொறுமை பலவீனம் அல்ல, அது ஆழமான வலிமை. அவசரப்படாத மனம் தான் உண்மையில் உறுதியான மனம். அந்த உறுதியுடன் நீ நடந்தால் எந்த நிகழ்வும் உன்னை குலைக்க முடியாது. என் தங்கமே, நீ உன்னை நம்பத் தொடங்கும் நொடியில் உலகம் உன்னை சோதிப்பதை நிறுத்தாது. ஆனால் அந்த சோதனைகள் உன்னை உடைக்காது, உன்னை வளர்க்கும். அந்த வளர்ச்சியை நீ உணர்ந்தால் நீ பயப்பட மாட்டாய். என் தங்கமே, நீ இப்போது இந்த வார்த்தைகளை வாசித்து கொண்டிருக்கிறாய். இதுவே ஒரு சின்ன சான்று. நீ விழிப்புடன் இருக்கிறாய். நீ கேட்க தயாராக இருக்கிறாய். அந்த தயார்ப்பே பெரிய மாற்றங்களுக்கு வழி. என் தங்கமே, வாழ்க்கை உன்னை தனியாக விட்டுவிடவில்லை. அது உன்னை வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. சில நேரங்களில் மெதுவாக, சில நேரங்களில் திடீரென, ஆனால் எப்போதும் உன் நலனுக்காகத்தான். என் தங்கமே, நீ அமைதியை தேர்ந்தெடு. நம்பிக்கையை தேர்ந்தெடு. உன்னையே தேர்ந்தெடு. அப்போது எந்த சின்ன நிகழ்வும் உன்னை அச்சுறுத்தாது. அது உன்னை மேலும் ஆழமாக, மேலும் தெளிவாக, மேலும் முழுமையாக வாழச் செய்யும்.